ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு படம் போட்டே ஒரு 4-5 நாள் இருக்கும். சரியா படமே போடுறதுல ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டோம். அதனால தான் நம்ம சேனலில் படமே போட முடியல. என்னடா இவ்வளோ பேசுறியே, இதுக்கப்புறமும் படம் போடுவியா போட மாட்டியான்னு நீங்களே கேட்கலாம். அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டக்குன்னு படம் வந்துடும். ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு எந்த டிஸ்டர்பன்ட்டும் இல்லை. கரெக்டாக படத்தை போட்டுருவோம். சரி, அப்படியே இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2022 இப்போ ரீசெண்டாக வெளியான லெட் மீ ப்ரோ அப்படின்ற ஒரு தரமான இந்தோனேஷியா பேய் படத்தை தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட கதையிலையும் சரி, கிராபிக்ஸ்லயும் சரி கொஞ்சம் கூட குறை சொல்ல முடியாது. அவ்வளவு ஒரு அல்டிமேட்டான கதைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கதைன்னு பார்க்கும்போது ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் கொடுத்துருக்கானுங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கும். அப்படியே இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கலாரும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. சரி, அப்படி டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன் பார்க்கும்போது நடுராத்திரில ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கா. யாரு இந்த பொண்ணு, எதுக்காக நடந்து போறா அப்படின்னா, இந்த பொண்ணு என்னன்னா ஒரு போலீஸ். இந்த பொண்ணோட டியூட்டின்னு பார்க்கும்போது நடுராத்திரில போட்டிருக்கானுங்க. இந்த பொண்ணு அந்த பக்கத்து நடந்து போக திடீர்னு இந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்லயே பார்த்தா ஒரு மொட்டை மனுஷன் ஒருத்தன் நடந்து போயிட்டு இருக்கான். அப்படியே அந்த மொட்டை மனுஷங்க ஆப்போசிட்ல ஒரு காருக்காரன் செம்ம போதையில வரான். வந்த வேகத்துக்கு அவனை அடிச்சு தூக்கிடுறான். அந்த ஆளு அந்த இடத்துல இருந்தே பறந்துடுறான். இதை பார்த்த இந்த போலீஸ்கார பொம்பளையும் அந்த அடிப்பட்டவனை காப்பாத்துறதுக்காக இந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து வேகமா ஓடி போறா. ஓடி போய் பார்த்தா அந்த காருக்கு ஆப்போசிட்ல யாருமே காணா. இதை பார்த்த இந்த பொண்ணுக்கு ரொம்பவே ஷாக்கா போயிருது. ஆனா அந்த காரோட கண்ணாடியிலன்னு பார்க்கும்போது நிறைய ரத்தங்கள் ஒட்டி இருக்கு. இதை பார்த்த இவனுங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்பவே ஆச்சரியமா போயிருது. ஏன்னா அந்த காருக்காரன் ரொம்பவே முழிக்கிறான். இதை பார்த்த இந்த போலீஸ்கார பொண்ணும் அந்த பயலை இழுத்து அந்த ரோட்ல படுக்க வச்சு அங்கேயே ஒரு விலங்கை மாட்டிடுறா. அப்படியே இதோட இந்த சீனை கட் பண்றானுங்க. அந்த விலங்கு மாட்டின இந்த பொண்ணும் அந்த பயலை அடிச்சு அங்க இருக்க ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்துடுறா. இழுத்துட்டு வந்து பார்த்தா ஸ்டேஷனுக்குள்ள அந்த போலீஸ்காரன் ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான். இதை பார்த்த இந்த பயலும் ரொம்பவே பயந்து போயிடுறான். ஏன்னா நடுராத்திரி வேற இந்த போலீஸ்காரனுங்க எது பண்ணுவானுங்க என்ன பண்ணுவானுங்கன்னே தெரியல. அதனால இந்த பயலுக்கு ரொம்பவே பயமா போயிருது. இதை பார்த்த இந்த போலீஸ்கார பொம்பளையும் இந்த பயலை பார்த்து என்ன சொல்றா அப்படின்னா, உன்ன மாதிரி பசங்க இருக்கனாலதான் நைட்ல யாருமே நடமாட முடியல. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல இவ்வளவு போதில வந்திருக்கு அப்படின்னு கேட்க பதிலுக்கு அங்க இருக்கிற போலீஸ்காரன் என்ன சொல்றா அப்படின்னா, இந்த மாதிரி பசங்களை வச்சுட்டு வீட்லயும் வச்சுக்க மாட்டானுங்க, வெளியே விட்டு இப்படியே அவுத்து விடுறானுங்க, எல்லாரும் போதையை போட்டு சுத்துறானுங்க அப்படின்னு சொல்றான். என்னதான் பேச்சாவே இருந்தாலும் இந்த போலீஸ்காரனுக்கு இந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு. ஏன்னா இந்த நேரத்துல இந்த பொண்ணு வந்திருக்காளே அப்படின்னு இந்த போலீஸ்காரன் ரொம்ப இந்த பொண்ணை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்த இந்த பொண்ணு பதிலுக்கு அந்த போலீஸ்காரனை பார்த்து, இங்க பாருங்க சாரே, உங்க டியூட்டினா டியூட்டியை மட்டும் பாருங்க, தேவையில்லாத வேலைலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல பதிலுக்கு இந்த போலீஸ்காரனும் அந்த பொண்ணை பார்த்து, இப்பதான் தெரியுது உனக்கெல்லாம் ஏன் ஈஸியா போலீஸ் வேலை கிடைச்சிச்சுன்னு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட இந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல செம்ம கோவம். அப்படியே இந்த போலீஸ்காரன் இந்த பொண்ணை பார்த்து பேசிக்கிட்டு இருக்க திடீர்னு அந்த போலீஸ்காரனுக்கு பின்னாடி இருக்க பயலும், ஆகா அப்படிதான் ஒரு பேசுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை விட இந்த போலீஸ்காரனுக்கு சுல்லுன்னு கோவம் வந்துருச்சு. ஓங்கி அந்த பயல வயித்தோட ஒரே குத்து. அந்த பய அவ்வளவுதாங்க, அந்த இடத்துல வாந்தியான வாந்தி. இன்னொரு பக்கத்து இந்த போலீஸ்கார பொண்ணும், இவன் என்னடா போலீஸுக்கே டப்பு கொடுப்பான் போல இந்த அடி வாங்குறான், ஆனாலும் நம்மளை கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்கனே அப்படின்னு இந்த பொண்ணு நினைக்கிறான். அப்பதான் இந்த போலீஸ்காரன் இந்த பொண்ணை பார்த்து சொல்றான், இந்த பையனை சும்மா விட்டா ரொம்பவே தப்பு, இந்த பையல ஒரு 5 நாள் ரிமாண்ட் போட்டுட்டு உள்ள வச்சு நல்லா புளின்னு புளிஞ்சு அமுச்சுட்டுலாம் அப்படின்னு சொல்றான். இந்த போலீஸ்காரன் குத்துன குத்துல இந்த பயலுக்கு மூச்சு பேச்சே இல்ல. அப்படியே இதோட இந்த சினை கட் பண்றானுங்க. இன்னொரு பக்கத்து இந்த போலீஸ்காரனும், இந்த பயல்களை இப்படியே கஷ்டப்படாது, இவனுங்களை உள்ள வச்சு 2 பூட்டு போட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயல அந்த ஸ்டேஷனுக்குள்ள உள்ள போட்டுறான். என்னதான் அடிச்சு உதச்சு இங்க இருக்கிற ஜெயிலுக்குள்ள போட்டாலும் இந்த பயலுக்கு அவனோட திமிரும் அவனோட தெனா விட்டு கொஞ்சம் கூட குறையில. ஏன்னா இவ்வளவு தூரம் இவனுங்க அடிச்சு உள்ள போட்டோம், நீங்க ஏன் மேலே கைய வச்சிட்டீங்களா, கண்டிப்பா அதை யோசிச்சு பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இந்த ஸ்டேஷனே இல்லாம தரமட்டமா ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பயல இந்த போலீஸ்காரனை மிரட்ட இந்த போலீஸ்காரன் ஆனா அந்த பைய சொல்றத கொஞ்சம் கூட காதுல வச்சுக்கல. இன்னொரு பக்கத்து இந்த பையல உட்கார வச்சிருக்கான். இவனை எதுக்காக உட்கார வச்சிருக்கானுங்க அப்படின்னா, இந்த பையனுக்கு நடந்த அதே கதை தான். இந்த பையன் ஸ்டேஷனுக்கு வந்த முதல் நாள் இந்த ஆளு நடுராத்திரில வந்துட்டு இருக்கான். வந்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒண்ணு குறுக்க வருது. அதெல்லாம் பார்க்காம இந்த ஆளு அந்த பையனை அந்த இடத்துல இருந்து அடிச்சு பறக்க விட்டுறான். பறந்தவனை பார்த்தா அந்த இடத்துல யாருமே காணா. பழையபடி அந்த கார்ல ரத்தம் மட்டும் ஓட்டி இருக்கு. இதை பார்த்த இந்த போலீஸ்காரனும் அங்க இருந்து இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி கூட்டி வந்து இவனையும் போட்டு நல்லா 2 புளிஞ்சுதான் உள்ள உட்கார வச்சிருக்கான். அதனாலதான் இந்த பயலால ஒண்ணுமே பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம இந்த பையன் ஏதோ மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி உட்காந்துருக்கான். இன்னொரு பக்கத்து இந்த போலீஸ்காரனும் அந்த பொண்ணு கையில அந்த லாக்கப்போட கீயை கொடுத்துட்டு போறான். இந்த பொண்ணும், இந்த பசங்களை பாதுகாப்பா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீயை வாங்கி வேகமா வச்சுக்கிறா. இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது அந்த லாக்கப்புக்குள்ள இருந்த இந்த பயலும் அந்த போலீஸ்கார பொண்ணை பார்த்து ரொம்பவே கிண்டல் அடிக்கிறான். பார்க்கதாமா எப்படி இருக்க, எல்லா வேலையும் உனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை பார்த்து ரொம்ப கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த இந்த பொண்ணு, நீ எல்லாம் இங்கே கடந்து செத்தாதானா திருந்துவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்கார பொண்ணு அந்த பயலை போட்டு திட்டாத திட்டு இல்ல. அந்த பயலுக்கு அதெல்லாம் காதலே வச்சுக்க மாட்டான்.
அப்படியே இதோட இந்த சீனை கட் பண்றானுங்க. இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது அங்க இருக்கிற ஸ்டேஷன்ல அந்த போலீஸ்கார பொண்ணு அந்த போலீஸ்காரனை பார்த்து கேட்கிறா, என்னங்க சாரே இவ்வளவு நேரம் நான் அந்த பையனை பிடிச்சிட்டு வந்து கொடுத்துருக்கேன், ஆனா நீங்க என்னை வாழ்த்தவே இல்லை, இப்படி பேசுறீங்களே அப்படின்னு கேட்க பதிலுக்கு இந்த போலீஸ்காரனும், நீ கூட்டி வந்ததான் சரியான விஷயம்தான், ஆனா என்கிட்டே திமிரு தனாவேட்டா பேசுறியே, உன்னெல்லாம் என்னமா பண்ணலாம் அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த பொண்ணும், ஒரு போலீஸ்கார பொண்ணுனா ஒரு தில்லு தைரியம் வேணாமா, நீங்க என்ன சார் பேசுறீங்க அப்படின்னு கேட்க இவனுங்க ரெண்டு பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே இதோட இந்த சீனை கட் பண்றானுங்க. இவனுங்க ரெண்டு பேரும் இப்படியே பேசிக்கிட்டே நிக்க திடீர்னு இவனுங்களுக்கு ஆப்போசிட்லயே பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் ஆன மொட்டை பையன் அப்படியே ரத்தத்தோட வந்து நின்றுட்டு இருக்கான். பார்க்கவே அப்பா அப்படி இருக்குங்க. இந்த மொட்டை பையனை இன்னொரு போலீஸ்கார பொண்ணு பிடிச்சிட்டு வந்திருக்கா. இதை பார்த்த இந்த பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷம். பரவாயில்ல எல்லாமே இந்த பொண்ணு பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அப்படியே ஒரு கையை கொடுக்குறா. இதை பார்த்த இந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, நீ ஏதோ பெருசா சாதனை பண்றதா நினைக்காத, நானும் ஒன்ன மாதிரி பொண்ணு தான், எனக்கு போலீஸ் வேலை நிறைய தெரியும், அதனால ரொம்பவே திமிரா இருக்காத அப்படின்னு இந்த பொண்ணை பார்த்து இந்த பொண்ணு சொல்ல இதை கேட்ட இந்த பொண்ணுங்க அப்படியே சத்தம் போட்டு ரொம்பவே ஸ்டேஷன்ல கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் போலீஸ்கார பொண்ணுங்களா இருந்தாலும் அவங்கக்குள்ளே போட்டி பொறாம நிறைய இருக்கு. அப்பதான் அங்க கொஞ்சம் குட்டையா இருக்க போலீஸ்கார பொண்ணு இந்த பொண்ணை பார்த்து என்ன சொல்றா அப்படின்னா, ரொம்ப திமிருத்தனா வேட்டா இருக்காத, இது எங்க ஸ்டேஷன்ல வேலைக்கு ஆகாது, உன்னோட ஸ்டேஷன் ஏதோ அங்க போய் உன்னோட வேலையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல இதை கேட்ட இந்த பொண்ணும், எதுக்காக உங்க ஸ்டேஷன்ல எல்லாருமே இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்கீங்க, நான் ஏதோ நல்ல வேலை தானே பண்ணேன், ஏதோ தப்பு பண்ண மாதிரில பேசுறீங்க அப்படின்னு கேக்குறா. அப்பதான் இந்த பொண்ணு சொல்றா, இது எங்களோட ஸ்டேஷனு, இது எங்க கண்ட்ரோல்ல மட்டும்தான் இருக்கும், இது எங்க கண்ட்ரோல்ல மட்டும்தான் இருக்கு, நீ நடுவுல வந்து எதுவும் தலையிட்டு இருக்காத அப்படின்னு இந்த பொண்ணு ரொம்பவே அந்த பொண்ணை பார்த்து மிரட்டிட்டு இருக்கா. இப்படியே இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு வாக்குவாதம் நடந்துகிட்டே இருக்கு. அப்படியே இதோட இந்த சினை கட் பண்றானுங்க. இந்த போலீஸ்கார பொண்ணும் அந்த பயலை பார்த்து போயிட்டு கேக்குறா, உங்களுக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கா அப்படின்னு கேட்க இந்த ஆளும் அப்படியே எந்த அசையுமே இல்லாம இருக்காரு. இவர் யாரு அப்படின்னா அதிசய மனுஷன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க, எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா, இந்த ஆளு யாரோட கண்ணை நல்லா ஒத்து பார்த்தாலோ அல்லது இவங்க கண்ணை பட்டு சிமிட்டினாலோ ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆளு ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு ஈஸியா மறைமுகமாகறாரு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இதை பார்த்த இந்த பொண்ணும் அந்த ஆள்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கறா. ஆனாலும் இந்த ஆளு எந்த விஷயமும் சொல்ல அந்த பொண்ணை பார்த்த இடத்துல அப்படியே ஷன்னாயி உட்காந்துருக்காரு. இதை பார்த்த இந்த பொண்ணும், இவன் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு இந்த பொண்ணு நினைச்சிட்டு உட்காந்தே இருக்கா. இன்னொரு பக்கத்து இந்த போலீஸ்காரனும், இவனை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, இவனே உள்ள வச்சு ஒரு பூட்டிடுவான் அப்படின்னு சொல்றா. இதை பார்த்த இந்த பொண்ணு, இவனுங்களாம் மனுஷனா மிருகமானு நினைச்சிட்டு உட்காந்துருக்கா. ஆனாலும் அந்த மனுஷன் யார்கிட்டயுமே எந்த வார்த்தையுமே பேசல, பழையபடி அப்படியே உட்காந்தே இருக்கான். இதை பார்த்த இவனுக்கு ரெண்டு பேருமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிடறானுங்க. ஏன்னா என்னடா இவ்வளவு பேசுறமே ஒரு வார்த்தை கூட பேச மாட்டானே அப்படின்னு. அடுத்ததான் இந்த போலீஸ்காரன் கேட்க ஆரம்பிக்கிறான், யோ என்னையா ஆச்சு, நீ ஆச்சு கொஞ்சம் பேசியா, நானும் எவ்வளவு நேரமா உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த ஆளும் பாத்துக்கிட்டே நிக்கிறான். ஆனா அந்த ஆளு கொஞ்சம் கூட அசையலங்க, அவனும் அப்படியே உட்காந்தே இருக்கான். இந்த போலீஸ்காரனுக்கு இதெல்லாம் பார்க்க செம்ம வெறுப்பாகுது. ஏன்னா அந்த பையன் இவ்வளவு நேரம் கேட்டோ ஒண்ணு கூட சொல்லல. இந்த போலீஸ்காரனும் உன்னெல்லாம் உள்ள தூக்கி போட்டாதானே திருந்துவ அப்படின்னு சொல்றான். அப்படியே இதோட இந்த சீனை கட் பண்றானுங்க. அப்படியே இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது இதே ஸ்டேஷன்ல உள்ள ரெண்டு போலீஸுங்க ரொமான்டிக் பண்ணிட்டு இருக்க. அப்படியே அவனுங்களுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தன் கதவை திறந்துட்டு வேகமா வரான். இதை பார்த்து இந்த போலீஸ்காரன் அந்த டாக்டரை பார்த்து செம்ம திட்டு, என்னன்னா யோ நேரங்கட்ட நேரத்துல தான் இதெல்லாம் வருவியாயா, போயா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவனை உள்ள அமுச்சு விடுறான். உள்ள வந்த இந்த டாக்டரும் அந்த பயலுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கான். பின்னாடியே அந்த போலீஸ்காரங்க ரெண்டு பேரும் நின்று இருக்கானுங்க. யாருன்னா அந்த ரொமான்டிக் பண்ணிட்டு இருந்தவனுங்க. இந்த டாக்டரான இவனும் நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே வேலையை பார்க்கறான். ஏன்னா இவனுங்கெல்லாம் போலீஸ்காரனுங்க சொல்லிக்கிறானுங்க, என்னென்ன வேலை பண்றானுங்க பாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இவனும் அவனுக்கு என்னென்னமோ பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு அந்த டாக்டர் என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த இடத்துல இருந்து வேகமா எந்திரிச்சு தன்னோட கையில இருக்க கத்திரிக்கோலை இறுக்கி பிடிச்சி இவனடா அப்படின்ற மாதிரி பார்த்து அந்த பயலை முறைச்சுக்கிட்டே நிக்கிறான். நின்றுட்டு இருந்த இந்த டாக்டர் பயலை என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, திடீர்னு கையில வச்சிருக்க கத்திரிக்கோல் எடுத்து அந்த பயலோட கழுத்துல ஓங்கி குத்த போயிடுறான். எல்லாருமே அந்த டாக்டரை சேர்ந்து பிடிச்சிக்கிறானுங்க. அந்த பையனா அப்படியே அசையாம உட்காந்துருக்கான். இவ்வளவு பேர் இவனுங்க இறுக்கி பிடிச்சோம். ஆனா இந்த டாக்டர் பைப்புல அவனுங்களை சும்மா விடுற மாதிரி தெரியல, போட்டு இவனை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்றான். இவனுங்களுக்கு ரொம்பவே சந்தேகம். கடைசியில இவனுங்க என்ன பண்ணிடுறானுங்க அப்படின்னா, இந்த டாக்டர் பையில போட்டு அடின்னு அடிச்சு அவனை அடிச்சு அந்த இடத்துல படுக்க வச்சிடறானுங்க. இதோட அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறானுங்க. இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது இவனையும் தூக்கி லாக்கப்ல போட்டுறானுங்க. ஆக மொத்தத்துல எல்லாருமே மாட்டிக்கிறானுங்க. யாருன்னா இவன், அந்த டாக்டரான பைப்புல அந்த வண்டியில வந்து இடிச்சவன், அதுக்கும் முன்னாடி நாள் ராத்திரி இடிச்சவன், எல்லாருமா மொத்தமா மாட்டிக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த மந்திரக்காரன் என்ன பண்றான் அப்படின்னா, திடீர்னு அந்த பொண்ணோட கை மேல அவனோட கையை வச்சு அழுத்துறான். அந்த பொண்ணுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு அப்படியே வாந்தி வர மாதிரி ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணே யாரோ கொலை பண்ற மாதிரி அப்படியே ஒரு ஃபீல் ஆகுது. அப்படியே இதோட இந்த சீனை கட் பண்றானுங்க. இந்த மாயாஜால
பயபுலைக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு தன்னோட கழுத்தை இறுக்கி பிடிச்சிக்கிற மாதிரியே அப்படியே ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. இந்த பொண்ணு திடீர்னு பக்கத்துல வந்து காப்பாத்திடுறா. அப்பதான் அந்த ஆளு இந்த பொண்ணுங்களை பாக்குறான். என்னமே உங்க வாழ்க்கை எல்லாமே என்னோட கையில தாண்டி அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கத்து இந்த போலீஸ்கார பொண்ணு அப்படியே ஷாக் ஆகி போயிடுறா. அப்பதான் இந்த போலீஸ்கார பொண்ணுக்கு தெரிய வருது இந்த பயபுலைக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, எவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு. இவனும் அப்படியே அந்த இடத்துல இருந்து இந்த பொண்ணுங்களை பாத்துக்கிட்டே இருக்கான். இந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து தெரிச்சு ஓடி போயிடுறா. அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கதையை முடிக்கிறானுங்க. ரெண்டாவது பார்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா ரொம்ப கொடூரமா நடக்கும். இந்த போலீஸ்காரன் போட்டு அந்த பயலுல ரொம்பவே கொடுமை பண்ண, அது மட்டும் இல்லாம இந்த போலீஸ்காரனுங்களே ஒரு வில்லனா இருப்பானுங்க. அப்படி இருக்கும் கதை. சரி, அப்படியே அடுத்த பார்ட்ல உங்க எல்லாத்தையும் வந்து பாக்குறேன். பை பாய்.